Hi students, welcome back to Chemistry Land. So நம்ம வந்து fuels and combustion unit தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? So அந்த வகையில வந்து நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ignition temperature பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? So ignition temperatureனா என்ன? Spontaneous ignition temperatureனா என்ன? Explosive limitsனா என்னன்றது நம்ம டீடைலா பார்க்கலாம். So students அதுக்கு முன்னாடி please playlist போய் எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. So அதுல engineering chemistry அப்படினு போட்டு அதுக்கு நேரா வந்து ஒவ்வொரு யூனிட் போட்டுருக்கோம். அதுக்குள்ள போனீங்கன்னா அதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து டீடைலா காமிக்கும். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்க போறது வந்து ignition temperature. So நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ignition temperature. So இத சுருக்கமா வந்து IT அப்படி நம்ம சொல்லலாம். ignition temperature. First ignition temperatureனா என்னன்றத பார்த்தலாம். It is a lowest temperature in which fuel is heated. Okay? அதாவது ஒரு எரிபொருள் வந்து ஹீட் ஆகுது. So எந்த டெம்பரேச்சர்ல அப்படினா ஒரு கம்மியான ஒரு டெம்பரேச்சர் lowest temperatureல so அப்ப ஹீட் ஆகும்போது அது என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா it starts burning smoothly. அது என்ன ஆகும் burn ஆகும்போது அது ஸ்மூத்தா வந்து burn ஆகுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? burning smoothly. So அப்ப ignition temperature என்ன அப்படினா பாத்தீங்கன்னா it is a lowest temperature. அதாவது குறைவான வெப்பநிலையில அந்த fuel வந்து என்ன ஆகுது ஹீட் ஆகுது. அது வந்து நல்லா வந்து ஸ்மூத்தா burn ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த lowest temperatureல. So அதான் வந்து ignition temperature னு சொல்றோம். So அப்ப வந்து ஒரு கோல்க்கு வந்து எவ்வளவு இருக்கும்? ஒரு liquid fuelக்கு வந்து எவ்வளவு இருக்கும்? gaseous fuelsக்கு வந்து எவ்வளவு வந்து ignition temperature இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். So coal வந்து solid fuel இல்லையா? So அப்போ ignition temperature of coal வந்து எவ்வளவு இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 300 டிகிரி சென்டிகிரேட் வந்து இருக்கும். coal உங்களுக்கு தெரியும் நிலக்கரி. ஓகேவா? அது வந்து ஒரு solid fuel. அது வந்து 300 டிகிரி சென்டிகிரேட் வந்து இருக்குது. இப்போ liquid fuels வந்து ignition temperature எவ்வளவு இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 200 ல இருந்து 450 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்கும். ஓகே? liquid fuels. So அதோட நேம் என்ன? அது வந்து எப்படி சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா flash point அப்படி நம்ம சொல்லலாம். ஓகே இது. அதுக்கு அடுத்து gaseous fuels வந்து எவ்வளவு இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதாவது 800 டிகிரி சென்டிகிரேட் வந்து இருக்கும். ஓகே? சோ அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்க இத கொடுத்தீங்கன்னா போதும் ignition temperatureனா என்ன? சோ solid fuelக்கு எவ்வளவு இருக்கும்? liquid fuelக்கு எவ்வளவு இருக்கும்? gaseous fuelsக்கு எவ்வளவு இருக்கும்னு கேட்டினா இத வந்து நீங்க சொல்லணும். ஓகே? அப்ப கோல்க்கு வந்து 300 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். liquid fuels வந்து 200 ல இருந்து 450 டிகிரி சென்டிகிரேட் வந்து இருக்கும். சோ அத வந்து நம்ம flash point அப்படி நம்ம சொல்றோம். gaseous fuels வந்து 800 டிகிரி சென்டிகிரேட் வந்து ignition temperature வந்து இருக்கும். ஓகே? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா spontaneous ignition temperature. இத வந்து சுருக்கமா SIT அப்படி நம்ம சொல்லலாம். spontaneous என்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உடனடியா அத வந்து நம்ம spontaneous அப்படி நம்ம சொல்றோம். சோ இதோட டெஃபினிஷன் என்னன்றத பார்க்கலாம். minimum temperature at which fuel catches fire, that is ignites spontaneously without external heating. அதாவது இப்போ வந்து ஒரு எரிபொருள் வந்து டக்குன்னு வந்து தீப்பிடிக்குது, ஃபயர் ஆகுது, இக்னைட் ஆகுது. எப்போ அப்படினா ஒரு குறிப்பிட்ட மினிமம் டெம்பரேச்சர்ல அந்த fuel வந்து catches fire எரிய ஆரம்பிக்குது. ஓகே? spontaneously அதாவது உடனே வந்து அது என்ன பண்ணுது? it catches the fire without external heating. நம்ம வெளியில இருந்து எந்த ஒரு ஹீட்டும் சப்ளை பண்ணாம ஒரு மினிமம் டெம்பரேச்சர்ல ஒரு எரிபொருள் வந்து என்ன ஆகுது? டக்குன்னு வந்து burn ஆக ஆரம்பிக்குது உடனடியா ஸ்பான்டேனியஸா அப்படினா அத வந்து நம்ம என்ன பண்ணலாம்? spontaneous ignition temperature அப்படினு நம்ம சொல்லலாம். ஓகே? சோ டெஃபினிஷன் கேட்டாங்க இதான் நீங்க எழுதணும். So it is the minimum temperature at which fuel catches fire spontaneously உடனே. ஓகே? without external heating. நம்ம வெளியில இருந்து எந்த ஒரு ஹீட்டும் சப்ளை பண்ணாமயே it catches the fire. அதுதான் வந்து SIT அப்படி நம்ம சொல்றோம். ஓகே? சோ இதுக்கு வந்து கம்மியா இருந்ததுனா அதிகமா இருந்ததுனா என்ன ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது if the ignition temperature of the fuel is low, it catches the fire very quickly. அதாவது ஒரு எரிபொருளுக்கு ignition temperature வந்து கம்மியா இருந்தது அப்படினா அது என்ன பண்ணும்? சீக்கிரமே வந்து burn ஆக ஆரம்பிக்கும். அதாவது it catches fire very quickly. சீக்கிரமே தீப்பிடிச்சு அது வந்து எரிய ஆரம்பிக்கும். அதுவே வந்து if ignition temperature of the fuel is high, அதிகமா இருந்தது அப்படினா அது பண்ணும் it is difficult to ignite the fuel. அப்ப வந்து அந்த எரிபொருளை வந்து எரிக்கிறது வந்து கஷ்டம். எப்போ அப்படினா அந்த fuel ignition temperature வந்து அதிகமா இருந்தது அப்படினா அந்த எரிபொருளை வந்து என்ன பண்றது? எரிக்கிறது burn பண்றது process வந்து கஷ்டம். ஓகே? கம்மியா இருந்ததுனா it catches fire very quickly. டக்குன்னு burn ஆக ஆரம்பிக்கும். ஓகே? இது வந்து நீங்க சொல்லணும். அதாவது spontaneous ignition temperatureல இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க சொல்லணும்.
அதுக்கு அடுத்து லாஸ்டா வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படி பாத்தீங்கன்னா explosive range or limits of inflammability. ஓகே சோ எக்ஸ்ப்ளோசிவ்னா என்ன அப்படி பாத்தீங்கன்னா அந்த வெடிக்கிறது தான் நம்ம எக்ஸ்ப்ளோஷன் அப்படி நம்ம சொல்றோம். சோ எக்ஸ்ப்ளோசிவ் ரேஞ்ச்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். லோவர் லிமிட், அதாவது ரெண்டு லிமிட்ஸ் இருக்கு இதுல. என்னன்னு அப்படி பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து லோவர் லிமிட், இன்னொன்னு வந்து அப்பர் லிமிட். அப்ப lower limit represents the smallest proportion of combustible gas fuel. Okay, lower limit na enna appadina it represents the smallest proportion of combustible gas. Combustible gas na enna fuel adoda alavu vandu ad proportion radhu alavu. Okay va, so the fuel oda proportion the smallest proportion represent பண்றதா வந்து lower limit. இதுவே வந்து upper limit வந்து எதை represent பண்ணுது அப்படி பாத்தீங்கன்னா largest proportion of combustible gas. fuel உடைய proportion அளவு வந்து அதிகமா இருந்ததுன்னா அது வந்து upper limit ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு 3 fuel வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஹைட்ரஜன் வந்து அதோட proportion lower limit என்ன அப்படினா 4 தான் இருக்கும். இதுவே upper limitனா 74. இப்போ அசிட்லின் அது வந்து fuel எடுத்துக்கலாம். இது வந்து lower limit பாத்தீங்கன்னா அதோட proportion அளவு எவ்வளவு இருக்குன்னா 3 இருக்கு. lower limitல upper limitல 80 இருக்கும். நேச்சுரல் கேஸ் வந்து lower limitல அதோட வேல்யூ வந்து 5 இருக்கும். upper limit பாத்தீங்கன்னா 14 இருக்கும். ஓகே, சோ இதுதான் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ரேஞ்ச். அப்ப அந்த fuel உடைய proportion எவ்வளவு இருக்குன்றத பொறுத்து தான் அதோட எக்ஸ்ப்ளோசிவ் ரேஞ்ச் வந்து இருக்கும். அப்ப அதுதான் நம்ம ரெண்டா பிரிச்சு lower limit அதே மாதிரி upper limit அப்படி நம்ம சொல்றோம். ஒவ்வொரு fuelக்கு lower limit upper limit வேல்யூ வந்து மாறுபடும். அத பொறுத்து தான் வந்து அதோட எக்ஸ்ப்ளோஷன் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்றத நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சோ அப்ப இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்திருக்கிறது ignition temperature-னா என்ன, spontaneous ignition temperature-னா என்ன, அதே மாதிரி explosive range-னா என்ன, or limits of inflammability-னா என்னன்றத நம்ம பார்த்துப்போம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन வந்து பார்க்க போறோம். flue gas analysis, அதாவது RSET மெத்தட் அப்படிங்கற ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி மேட் சேனலுக்கு எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட்